ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் ரவையை வச்சு நாட்டு சர்க்கரை வச்சு புட்டு செஞ்சுருக்கோம். எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்காய், ரவை, சர்க்கரை இதுதாங்க நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை மட்டும்தான் வச்சு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறது வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை புட்டு செய்யறதுக்கு தேவையான அளவு ரவை எடுத்திருக்கேன். இது அளவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது இப்ப ட்ரையா வறுத்து எடுத்துக்க போறோம். நீங்க இது கூட நெய்யோ இல்ல எண்ணெயோ எதுவுமே சேர்த்துக்க கூடாது. அப்படியே ட்ரையா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை வறுக்கும் போது அடுப்பை கண்டிப்பா சிம்ல வச்சு வருங்க. ஏன்னா நீங்க ஹை ஃபிளேம்ல நெருப்பு வச்சிட்டீங்க அப்படின்னா அது கருகிடும், கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும். ஆனா வறுப்பிட்டு இருக்காது. சிம்ல வச்சு இது போல வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்போ இது கூட நம்ம இதுலதான் முன்னாடி வறுக்கிறதுக்கு ரவை அளந்தோம். அதே கப்பு தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஒரே அளவு ஒரேதான் தண்ணி கலந்துடாதீங்க. ரவை சூடா இருக்கு. இப்போ சூடா இருக்கும். நான் 1 ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிறேன். இது கூட லைட்டா 1 பிஞ்ச் அளவு உப்பு தண்ணியில நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அதுல லைட்டா உப்பு சேர்த்துக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து இது பண்ணிக்கலாம். நீங்க ஒரேதான் தண்ணி கலந்துடாதீங்க. ஒவ்வொரு ரவை தண்ணி அதிகமா குடிக்கும், ஒவ்வொரு ரவை தண்ணி குடிக்காது. அதே மாதிரி நீங்க தண்ணி அதிகமா போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நீங்க தனியா மூடி போட்டு வச்சிருங்க. அது ஆட்டோமேட்டிக் தண்ணி இழுத்து இது மாதிரி உதிரி உதிரியா வந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு புட்டு ரொம்ப டேஸ்டா வரும். அது ரவை புட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். பேசிக்கா புட்டு அப்படின்னாலே எல்லாரும் கேப்ப புட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவுல வச்சு புட்டு செய்வாங்க. இப்போ பச்சரிசியில செய்யற புட்டு இதை விட ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். போய் பாருங்க. பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அந்த வீடியோ கடையில சொல்லுங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி புட்டு செய்யணும் அப்படின்னா முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சு செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ரவை புட்டு அப்படி கிடையாதுங்க. சட்டு புட்டுன்னு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம். இப்போ இட்லி பாத்திரம் அடுப்புல வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி புட்டு ரெடி பண்றதுக்கு தண்ணி நல்லா ஒலை கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இட்லி தட்டில் மாவு வச்சுக்கலாம். ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் இது மாதிரி துணியை இட்லி துணியை நினைச்சு இந்த தட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரவை மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். நீங்கள் மாவு நிறைய இருந்துச்சு அப்படின்னா 2 தட்டிலே வச்சுக்கோங்க. நம்ம மாவு இன்னைக்கு அளவாக தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தானே செஞ்சிருக்கோம். ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது வெந்து வரும்போது நீங்க உங்க வீட்டில் ஆளுகள் அதிகமாக இருந்தா நிறைய செய்வீங்களே, அப்போதைக்கு நீங்க 2 தட்டு முழுமையா வச்சுக்கலாம். இல்ல அதை விட நீங்க அதிகமா செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 2 டைமா கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலந்த எல்லா மாவுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை எடுத்து இட்லி சட்டியில வச்சிருவோம். இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃபிளேம்ல ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் இல்லைன்னா 8 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வைங்க. அதுவே போதும். நம்ம அரிசி மாவுல செய்யும் போது அரிசி மாவு பச்சை வாசனை போய் அதுக்கப்புறம் வேகறதுக்கு லேட் ஆகும். ஆனா ரவை அப்படி கிடையாது. ஆல்ரெடி நம்ம வறுத்திருக்கோம். அந்த சூட்லயே தண்ணி மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம செய்யறனால அது டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு.
நான் வந்து ஒரு 7 நிமிஷம் தான் கரெக்டாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த நம்ம இட்லி பாத்திரத்தில் அடியில் வச்சு தண்ணி ஹீட் இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நான் வச்சுருந்தேன் அந்த ஆவி வரட்டும் அப்படின்ட்டு. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு கலக்கணும்ல. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்க, இது மாதிரி நம்ம உடைக்கும் போது லைட்டாக கட்டிகள் இருந்தால் தான் அது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இந்த சேஃபே இல்லாமல் அப்படியே நம்ம ரவை எப்படி கலந்து வச்சோமோ அதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வேகலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்படியோ ஹை ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா இந்த உருண்டையிலெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்பூன் வச்சு கிளறி விட்டாச்சு. இது வந்து நம்ம வறுத்து சேர்த்துக்கிட்டனால இந்த ரவையோட வாசனை வெந்ததுக்கு அப்புறம் தேங்காவோட சேர்த்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இது கூட நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஜீனி சேர்க்கறதா இருந்தாலும் ஓகே, இல்லை அச்சு வெல்லம் இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்து செஞ்சாலும் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட கலர்லாம் மாறாமல் அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும் ஜீனி சேர்த்தா. ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கறனால கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். என்னோட சேனலை விசிட் பண்ணுறவங்கள 190 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்.